நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா காவாங்கரை மீன் மார்க்கெட்டில் இருக்கோம். இதுதான் பைக் பார்க்கிங். இது உள்ளே ஒரு டீ கடை இருக்குது, ஜூஸ் கடை இருக்குது, கேரி பேக் விற்கிறாங்க. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே தான் மீன் மார்க்கெட் இருக்குது. இங்கே தனியாக ஒரு இட மிஷின் இருக்குது. இங்கே உள்ளே வாங்குகிற பொருளுக்கெல்லாம் வந்து வெளியே வந்து காமனாக இது ஒரு இட மிஷின். இது இந்த இட மிஷினில் போட்டு நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த இட மிஷின். உள்ளேயே இடம் போடுவாங்க, வெளியில் உங்கள் செக்கப்புக்காக நீங்கள் வெளியில் இடம் போடலாம். இது ரெட்டிஸ் பஸ் டிப்போவிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 3 கிலோமீட்டரில் இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 13 கிலோமீட்டர், சென்னை பாரிஸ்லேருந்து. இங்கே ஃபுல்லாக 100 கணக்கில் கடைங்க இருக்குது. இந்த மாதிரி 100 கணக்கில் கடைங்க இருக்குது. இந்த கடைங்க எல்லாம் ஒன்று ஒரு ரேட்டு விற்பாங்க. ஒரு மீன் ஒரு ரேட்டு இருக்குது. இங்கே கடல் மீனும் இருக்குது. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து வளர்ப்பு மீன்களும் இருக்குது. வளர்ப்பு மீன்னா வீட்டில் வளர்க்குறது கிடையாது, பண்ணைங்களில் வளர்க்குறது. அப்புறம் ஏரி மீன் இங்கே கிடைக்கும். பார்த்துக்கோங்க, 2 பக்கமும் சுற்றி காட்டுறவங்களுக்காக தான். இந்த பக்கத்தில் ஒரு 100 கடை இருக்கும், இந்த பக்கம் ஒரு 70 கடை இருக்கும் மொத்தமாக. இது நாங்கள் எப்போ மீன் வாங்கினாலும் இங்கே தான் வருவோம். ஏன்னா எங்கள் ரெடில்ஸில் வீடுனால நியர்பையில் இருக்கிறது இது மட்டும்தான். இன்றைக்கி புதன்கிழமைனால அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, ஒரு மிதமான கூட்டம் தான் இருக்குங்க. நம்ம ஏதாவது ஒரு கடையை பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஏரி மீன் தான். இது இங்கே இறால் விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் மீன் மார்க்கெட் எண்டு. இங்கே வந்து கோல்டு ஸ்டோர் இருக்குது. அதை மீனை வந்து பதப்படுத்தி வைக்க முடியும் வியாபாரிங்களுக்கு. அடுத்து கொஞ்சம் தள்ளி பின்னாடி வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மீன் வந்து கட் பண்ணுற இடம்.